எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் கிளம்பிட்டேன். சும்மா பட்டிக்காடு பட்டிக்காடுன்றாங்க. ஆனால் அங்கே இருக்கிற நிம்மதி சிட்டியில் வரதே கிடையாது. சரி போகும்போது வெறுங்கையோடு போகலான்னு சொல்லிட்டு பழம் வாங்கிட்டு போனேங்க. ஸோ எங்கள் பாட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா பல்லு இல்லை. ஸோ அவங்க சாப்பிட்ற மாதிரி பழமாக தேடி தேடி பொறுக்கணும். ஸோ அப்படிலாம் பொறுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அங்கே வந்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த வந்து வின்டேஜாக தாங்க இருக்கும். அதாவது அந்த ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி இடமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி வரையும் எங்கள் பாட்டி விறகடுப்பில் தான் சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. ஒரு டீ வைக்கிறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா விறகடுப்பு தான். அது எந்த டைமாக இருந்தாலும் சரி. பாத்திரம் விளக்குறதுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். அப்படியே வாழை மரத்துக்கு கீழே வந்து பாத்திரம்லாம் வச்சு விளக்கிக்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து முருங்கை மரம், ஸோ எல்லாமே வச்சு வீட்லேயே வச்சுருக்காங்க. தக்காளி, கருவேப்பிலை, சின்ன சின்ன செடியாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வீட்லேயே வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. பக்கத்தில் சந்தையும் இருக்கும். ஸோ வாங்கிக்கிறாங்க. இந்த செவருலாம் பாருங்கள், இது ரெஸ்ட் ரூமு. ஸோ அந்த பழைய ஃபார்மேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் ஓப்பனாக அப்படியே அந்த ஒரு இதில் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோழியோட கூண்டு. எங்கள் தாத்தா இருக்கும்போது அதில் தான் வந்து கோழி வளர்த்துட்ருப்பாரு. ஸோ அதுவும் பாருங்கள், அப்படியே ஒரு செல்ஃபி நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஞாபகமாக. ஏன்னா இங்கே வந்து நான் பெருசாக ஃபோட்டோ அது மாதிரிலாம் வீடியோலாம் எடுத்ததே இல்லை. சரி ஒரு வீடியோ அந்த டைம் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே எடுத்தேன். ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஓல்டுங்க. அந்த பூட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ரேடியோலாம் பார்த்திங்கன்னா நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. மீட்ரு, வீடு எல்லாமே வந்து ஓல்டு தாங்க. ஸோ இப்போ எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் பழைய ஆளாக இருந்தாலும் ட்ரெண்டிங்க்கு எதில் வந்திருக்காங்கன்னா டிவி தாங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிவி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி திரும்ப திரும்ப ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு டிவி ஒன்று வாங்கியிருந்தாங்க. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நாங்கள் கூப்பிட்டுட்டு தான் இருக்கோம் வீட்டுக்கு. வாங்க பாட்டி வந்து எங்கள் கூட இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், ஏன் இப்படி தனியாக இருந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற ஒரே ஒரு பதில் தாங்க, என் புருஷன் இந்த வீட்டில் தான் இறந்துட்டாரு. ஸோ அதனால் நானும் அதே வீட்லேயே இருந்துட்டு போயிடுறேன். யாரும் என்னை எங்கேயும் கூப்பிடாதீங்க, நான் இருக்கிற வரையும் நானே என்னை பார்த்துக்கிறேன், யாருக்கும் தொந்தரவாக இருக்க மாட்டேன், பாரமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசையே கஷ்டப்படுத்திட்டாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பாட்டி இருக்காங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.